இருப்பாங்க மேடம். நாங்க பேசுறது அடுத்ததாக சிவதிரு குருஜி முரளி மோகன் ஐயா அவர்கள் அதர்வண வேத ஆராய்ச்சியாளர், இந்து ஜனசேனா நிறுவன தலைவர், தமிழ்நாடு அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். சிவாச்சாரியார்கள் வாக்கு சிவவாக்கு என்பார்கள். அந்த வகையில் உங்களுடைய உரையை ரத்தின சுருக்கமாய் முடித்துக் கொள்ள விழா குழுவின் சார்பாக வேண்டுகிறோம். சிவாய், நம்ம ஐயா பத்தி சொல்லணும் அப்படின்னா நாங்க ஒரே ஒரு போன் தான் பண்ணி சொன்னோம். ஐயா வந்து புதுச்சேரி இங்க எல்லா பக்கம் சொல்லி ஒரு 90 பேர் 100 பேர்த்தோட அமைப்போட வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பாளர்கள் நாங்க ஐயா பாடு வர்றக்கு ரெடி, நாங்க ஐயா கூட நாங்களும் பாடு வர்றக்கு ரெடி. ஒவ்வொரு அமைப்பாளரும் ஒரு சில 2 பேர் வர்றதை விட ஒவ்வொரு அமைப்பாளரும் ஒரு 100 பேர் 50 பேர் வந்தா இந்த மண்டபம் 2 மண்டபம் வரும். அதனால அடுத்த முறை அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஐயாவுக்கு வந்து உண்மையிலேயே நாங்க ஒரு 100 பேர் வந்ததுக்கு ரொம்ப சிறப்பு சொல்லிக்கிறோம். அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். நம் பாட்டன் ராஜராஜ சோழன் அமைக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் எப்படி வானுயர்ந்து நிற்கிறதோ அதுபோல் இந்த விழாவினை ஏற்பாடு செய்தவர்கள் அவர்களுடைய குலமும் வானுயர்ந்து நிற்கட்டும் என்று வாழ்த்தி, இன்றைய நன்னாளிலே ஆன்மீகத்தை ஒருங்கிணைக்கின்ற ஒரு விழா. எப்படி ஆன்மீகவாதிகளை ஒருங்கிணைப்பது, எதற்காக ஒருங்கிணைக்க வேண்டும், அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஒருங்கிணைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்றது மக்களுக்குள்ள ஒரு கேள்வியா இருக்குது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, திருடப்படும் சிலைகள், ஆக்கிரமிக்கப்படும் நிலங்கள், சூறையாடப்படும் கோயில் சொத்துக்கள், தூர்வாராத தீர்த்த குளங்கள், துரத்தப்படும் அறங்காவலர்கள், கொச்சைப்படுத்தப்படும் ஆன்மீக நூல்கள், இழிவுபடுத்தப்படும் பெண் தெய்வங்கள், சித்தரிக்கப்படும் சாமி உருவங்கள், துரத்தப்படும் ரத யாத்திரைகள், கெயில் செய்யப்படும் கலாச்சாரம், ஒடுக்கப்படும் உரிமைகள், தடுக்கப்படும் விழாக்கள், தாரைவாக்கப்படும் கோயில் சொத்துக்கள், புனரமைக்கப்படாத கோயில்கள், அரசியலாக்கும் ஆன்மீகம், கோபுரங்களை மறைத்து கட்டப்படும் கட்டிடங்கள், பிடுங்கப்படும் தரிசன கட்டணங்கள், அரசியல்வாதிகளுக்காக காத்திருக்கும் சாமி தரிசனங்கள், கோயில்களுக்கு கிடைக்காத மின்சார சலுகைகள், கோயில்களுக்குள்ளேயே காலணிகளுடன் அறநிலைத்துறையினர் ஏமாற்றும் கோயில் நிதிகள், செய்யாத பூஜைக்கு கணக்கு காட்டும் அரசு ஊழியர்கள், களவு போன கோயில் மாடுகள், அறுக்கப்படும் பூணில்கள், புனிதமான கொல்லிமலையில் மதுபான விடுதிகள், இந்து அறநிலைத்துறை துறையில் மற்ற மதத்தினர், மத கலாச்சாரத்தை ஏளனமாக்கும் நாத்திகவாதிகள், தாக்கப்படும் ஆன்மீகவாதிகள், இதையெல்லாம் தட்டி கேட்டால் கொல்லப்படும் இந்து மத தலைவர்கள். இந்து மதம்னா வேற எதுவோ கிடையாது. ஆன்மீகம் இந்து மதத்துக்குள் இருக்கின்ற ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். ஐயா சொன்னார் அரசியலை தவிர்த்து விட வேண்டும் என்று. ஒருபோதும் ஆன்மீகத்தையும் அரசியலும் பிரித்து பார்க்கவே முடியாத காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை நாம் போய் அந்த அடுத்த வாரம் உண்ணாவிரதம் உட்கார்ந்தோம்னா நாம முறையிடுறது, கோரிக்கையிடுறது, கண்டனத்தை தெரிவிக்கிறது ஒரு அரசியல்வாதி கிட்டதான். ஒரு அரசியலை எதிர்த்துதான் நம்ம கண்டன குரலை கொடுக்கணும். அப்படி அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாத காலகட்டத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமானது என்னன்னா, நாம சைவம் வைணவர்கள் என்ற பெயராலே பிரிந்து விட்டோம், ஜாதியின் பெயராலே பிரிந்து விட்டோம், அதையெல்லாம் தாண்டி நான் என்ற அகந்தையாலே பிரிந்து விட்டோம். நான் என்ற அகந்தை. நாங்க 2018 ஆரம்பிச்சோம். ஒரு கோயிலா போய் கோயிலுடைய அந்த பூசாரிகளை நேரம் கம்மியா இருக்கு, அதனால ரத்தம் சுருக்கமா பேச சொல்லியிருக்காங்க, சுருக்கமா பேசுறாரு. ஒரு கோயிலுக்கா போய் ஆரம்பிச்சோம். ஐயா வாங்க நம்ம எல்லாம் ஒன்றிணைலாம், ஒரே நேர்கோட்டுல போலாம். 2018 ஆரம்பிச்சோம். ஒரு ஊருக்கு போறோம், முதல்ல ஒரு கோயில்ல பாக்குறோம், அந்த கோயில் பூசாரி கிட்ட பேசுறோம், அவர் வரேன்னு சொல்லிடுறாரு. அவர்கிட்ட இன்னொரு விலாசத்தை கேட்கிறோம், ஐயா இது உங்க ஊர்ல தான் இருக்கு இந்த கோயில் எங்க இருக்குது ஐயான்னு கேட்கிறோம். உடனே அடுத்த கோயிலுக்காரருக்கு அந்த பக்கத்துல 3வது தெருவில் இருக்க கோயிலுடைய விலாசத்தை அவர் சொல்ல மறுக்கிறார். ஐயா அப்படி தெரியாத ஐயா எனக்குன்றார். நாங்க அடுத்த கோயில் தேடிட்டு போயிடுறோம். போகும்போதே யோசிக்கிறோம், 3வது தெருவில் இருக்கிற கோயில் இவருக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த கோயில்காரர் சொல்றாரு, நான் உங்களோட இணைய தயாராக இருக்கிறேன், ஆன்மீகத்தில் ஒன்றிணைய தயாராக இருக்கிறேன், ஆனா என்னோட பேர் எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய பேர் கீழே வந்துடக்கூடாதுன்றார். இதுதான் நான் எனும் அகந்தை. இப்போ நாம என்ன சொல்றோம், நான் ஆன்மீகவாதிகள், நான் சிவனடியார்கள், எனக்கு இதெல்லாம் கிடையாது.
நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல, நான் ஆன்மீகவாதின்னு சொல்றோம். ஆனா உண்மையாவே நம்ம அப்படி இருக்கிறோமா? கிடையாது. உண்மையான ஆன்மீகவாதி, உண்மையான சிவனடியார் அப்படின்னா யாரு? கந்தலே கிழித்தாலும் கடித்தாலும் கட்டணும். அது கந்தலா இருந்தா கூட கட்டணும். நான் ஐரன் பண்ணி கொடுத்தாதான் நான் கட்டிக்குவேன் சொல்லக்கூடாது. காயே கிடைத்தாலும் புரளணும். பஞ்சு மத்து தான் வேணும்னு சொல்லக்கூடாது. மாடு தொழுவுமே கிடைத்தாலும் நீ தொழுகணும். இல்ல மாடு தொழுவத்துல நான் உட்காந்து கும்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பின்னையே கெடுத்தாலும் உட்காரணும். எனக்கு பஞ்சு மத்து தான் வேணும், மேடை மேலதான் உட்காருவேன், கீழே உட்கார மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருந்தாதான் நீ ஆன்மீகவாதி. இவை எல்லாம் தவிர்த்து விட்டு பஞ்சுமத்தையும் பறித்து பாலும் வேண்டும் என்றால் நஞ்சாகும் உன் மனது. நஞ்சு கொண்ட உன் மனதில் நாதன் குடிக்கொள்வது ஏதோ. நஞ்சு கொண்ட உன் மனதில் நாதன் குடிக்கொள்வது ஏதோ. நம்ம மத்தவங்களை சொல்ல விரும்பல, நம்மன்னு சொல்லிக்கலாம். நாம தானே நம்மள ஆன்மீகவாதின்னு சொல்றோம், நாம தானே நம்மள சிவனடியார்கள் சொல்றோம், நாம தானே நம்மள வைணவர்கள் சொல்றோம். நாம சொல்லிக்கலாமே, மத்தவங்களை சொல்ல விரும்பல. நமக்குள்ள இருக்கிற இந்த ஈகோயிசத்தை முதல்ல ஒழிச்சாலே ஒரு வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க. அந்த வார்டு கவுன்சிலர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 ஓட்டு 800 ஓட்டு இருக்கும். இது எல்லா வார்டுலயும் எல்லா அரசியலும் நடக்கிற ஒண்ணு. ஆனா ஒரு வார்டுல இருக்க ஆன்மீகவாதி கிட்ட குறைந்தபட்சம் 1500 நபர்கள் பழகுவார்கள். அப்ப ஒரு ஆன்மீகவாதி நினைச்சா வார்டு கவுன்சிலரோட அதிகமான ஆட்களை சேர்த்து விட முடியும். ஆனா நினைக்க மாட்டேன்றாரே, ஒண்ணு சேர்த்த மாட்டேன்றாரே, அதுதான பிரச்சனை. அவரு சேர்த்திருந்தாலே எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்கலாமே. சரி, இப்ப என்ன அப்படின்னா, ஐயா சொன்னாரு ஒரு கோயில் விஷயத்துக்காக நம்ம போய் எல்லாரும் உண்ணாவிரதம் இருக்க போறோம், பண்ண போறோம், எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி. நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால என் பேச்சை குறைவா முடிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். ஒண்ணும் இல்லையா, இங்க ஒரு 500 பேர் சேர்ந்திருப்போம். 500 பேரும் 10 பேரை கூப்பிட்டு வந்தா 5000 பேர் ஆயிடுச்சுயா. 500 பேரும் 10 பேரை கூப்பிட்டு வந்தா 5000 பேர் ஆயிடுச்சு. அந்த சபதத்தை இந்த கூட்டத்தில் ஏற்றுக்கோங்க, வேற எதுவுமே வேணாம். நான் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அடுத்த கூட்டத்திற்கு வரும் பொழுது எனது செலவிலோ அல்லது அவர்களது செலவிலோ ஒரு 10 நபர்கள் அழைத்து வந்தே தீருவேன் என்ற சபதத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் 5000 நபர்கள் நாம் ஒன்று சேருவோம். அந்த 5000 நபர்கள் மறுபடியும் அவங்க 10 பேரை கூப்பிட்டு வந்தாங்கன்னா ஐயா எதிர்பார்த்த மாதிரி 50000 பேர் சேர்ந்துருவோம். பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அது நம்ம நினைக்கிறது இல்ல, அது நம்மளுக்குள்ள கொண்டு வர்றது இல்ல. இது நம்ம நினைக்கணும், இதை நம்ம கொண்டு வரணும். இது பண்ணாலே ஆன்மீகம் வளர்ந்துரும், ஆன்மீகம் ஒன்றே ஆயிடும். அதே மாதிரி நம்ம மக்கள் மேல பழிய போடுவோம். என்னன்னு இப்ப கூட சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, கவர்மெண்ட் சொல்லியிருந்தாரு இல்லையா. அந்த மாதிரி ஏன் அந்த கவர்மெண்டை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மக்கள்? இந்து உணர்வாளர்கள் இல்லையா, ஆன்மீகவாதிகள் இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதா, சூடு சுரணையே வராதா? நம்ம பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வீடியோக்கள் எல்லாம் லிங்க் போட்டு பார்த்துருப்போம், கமெண்ட் போட்டு பார்த்திருப்போம். இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க, எப்பவுமே ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவாங்க, இதனாலதான் நாடு நாசமா போகுது, எல்லாத்தையும் பார்த்திருப்போம். ஐயா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மள கடவுள் காப்பாத்துது. கடவுளை காப்பாத்திக்காதா? நம்ம யாருக்கு ஓட்டு போட்டா என்ன, நம்மளையே காப்பாத்துற கடவுள் கடவுளை காப்பாத்திக்காதா? அவருடைய கோயிலை காப்பாத்திக்காதா? அவங்களுக்கு போய் நாம தான் உணர வைக்கணும். கடவுளுடைய அடையாளமாக உனக்கு தேவை என்று நீ கோயிலை அமைத்துக் கொண்டாய். கடவுளுடைய அடையாளமாக உனக்கு தேவை என்று நீ கோயிலை அமைத்துக் கொண்டாய். அது களவு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டிடங்கள் கட்டி கொண்டாய், அதில் ஒரு கருவறை அமைத்தாய். உனது அடையாளம் பறிபோய் கொண்டிருக்கிறது. உனது அடையாளத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும். அதற்காக இன்னொருத்தர் இறங்கி வரமாட்டாரு. இது கிருஷ்ண பரமாத்மா தெளிவா சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாடல்கள்ல தெளிவுபடுத்துறாங்க. நேரமின்மை கருதி சுருக்கம் முடிக்கிறேன். யதா யதா ஹி தர்மஸ்ய காலனீர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ, எப்போதெல்லாம் தர்மம் ஒழிகிறதோ, அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எங்கிருந்து அவதிப்பார்? நமக்கு உள்ளே இருந்துதான் அவதிப்பார். சிவாச்சாரியார் ஐயா கலிபோர்னியால இருந்து வந்து சொன்னார், பேர் தெரியல, அவர் சொன்னார் முருகப்பெருமான் நம்மளுடைய ஐயா பொன்மாணிக்க வேலையா உடம்புல வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய எல்லாருடைய உடம்புலையும் அந்த கடவுள் இருக்கிறார். அதை கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாடல்கள் மட்டும் சொல்லவில்லை, சிவனுடைய பாடலும் சொல்லியிருக்கிறது. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விருந்தர் திருந்தான் அருப்பெரும் ஜோதியுமாய் சுருங்காதோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. எங்க நின்றான்? உனக்குள் நின்றான். அப்ப யார் பண்ணணும்? நாம தான் பண்ணணும். நாம தான் ஒன்று சேரணும். நம்முடைய கடவுளுக்காக, நம்முடைய அடையாளத்துக்காக நாம ஒன்று சேர்ந்தால்தான், நாம பின்னி பணைதால்தான் இந்த மதத்தை, இந்த ஆன்மீகத்தை காப்பாற்ற முடியும் என்பதை உணர வேண்டும்.
இதை மனதில் கொண்டு தயவு செய்து அடுத்த கூட்டத்தில் நான் கண்டிப்பாக என்னுடன் சேர்ந்து 10 நபர்களை அழைத்து வருவேன் என்ற உறுதிமொழியை இதே இங்கிருந்த கடவுள்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் போது சாட்சியாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.